இறைவன் உறவிலே கண்ணில் புதிய வானம், கையில் புதிய பூமி, செல்வோம் புதிய பாதை. இயேசு அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் திருத்தூதரான புனித பர்த்தலமேயுவினுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இயேசுவினுடைய திருத்தூதராக இருந்து இயேசுவை குறித்த தேடலில் ஆழமாக இருந்தவர் புனித பர்த்தலமேயு. இறுதியாக தன்னுடைய உயிரையே இயேசுவுக்காக, அவருடைய இறையாட்சிக்காக கையளிக்கக்கூடிய அளவிற்கு தன்னையே இறை பாதத்திலே ஒப்பு கொடுத்தவர். புனித பர்த்தலமேயுவை பின்பற்றி நாமும் இயேசுவை குறித்த தேடலில் இன்னும் அதிகமாக இறங்க, இறைவனை குறித்த செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க, அதன் பொருட்டு எத்தகைய துன்பங்கள் இடர்பாடுகள் வந்தாலும் மன உறுதியோடு அதனை எதிர்கொள்ள தேவையான அருள் வரம் வேண்டி, புனித பர்த்தலமேயுவின் பரிந்துரை வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை நாம் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறி, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித பர்த்தலமேயு உம் திருமகன் மீது கொண்டிருந்த உண்மையான நம்பிக்கையை எங்களில் உறுதிப்படுத்தியருளும். மேலும் அவரது வேண்டலால் உமது திரு அவை எல்லா இனத்தவருக்கும் மீட்பளிக்கும் அருளடையாளமாக திகழ்வதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 9 முதல் 14 வரை. சகோதரர் சகோதரிகளே, 7 வான தூதர்களுள் ஒருவர் வந்து, வா, ஆட்டுக்குட்டி மணந்து கொண்ட மணமகளை உனக்கு காட்டுவேன் என்று என்னிடம் கூறினார். தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலையுயர்ந்த கல் போன்றும் படிக கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துளங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3மாக அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள்.
ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர்தம் செயல்கள் யாவும் இரக்கச் செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். பல்லவி. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ரபி, நீரீரை மகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 இறை வசனங்கள் 45 முதல் 51 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 இறை வசனங்கள் 45 முதல் 51 முடிய. அக்காலத்தில் பிலிப்பு நத்தனியேலை போய் பார்த்து, இறை வாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம். நாசரேத்தை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தனியேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறை மகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்நாளிலே திருத்துதரான புனித பர்த்தலமேயுவின் விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். புனித பர்த்தலமேயுவிற்கு இன்னொரு பெயர்தான் நத்தனியேல். முதல் 3 நற்செய்தியாளர்களும் இவரது பெயரை பர்த்தலமேயு என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் யோவான் நற்செய்தியாளர் இவரை நத்தனியேல் என்று குறிப்பிடுகிறார். பர்த்தலமேயு அல்லது நத்தனியேல் என்கின்ற இந்த பெயருக்கு இறைவனது கொடை என்று பொருள். புனித பர்த்தலமேயுவை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அவர் நம்முடைய இந்திய பகுதிக்கு கூட வந்து நற்செய்தியை அறிவித்தவராக சுட்டி காட்டப்படுகின்றார். மத்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்யாண் பகுதிக்கு வந்து நற்செய்தியை இவர் அறிவித்தார் என்று வரலாற்று விவிலிய ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். கிபி 180களில் ஒரு
இறை அடியார் இந்திய பகுதிக்கு வந்த பொழுது கல்யாண் பகுதியிலே மக்கள் மத்தேயு நற்செய்தியாளரினுடைய அந்த மத்தேயு நற்செய்தியை தங்களுடைய கரங்களிலே வைத்திருந்தார்களாம். எப்படி உங்களுக்கு கிடைத்தது என்று அவர் கேட்ட பொழுது, புனித பர்த்தலமேயு இந்த பகுதிக்கு வந்த பொழுது அவர் எங்களுக்கு கொடுத்தார் என்று சொன்னார்களாம். ஆக நம்முடைய இந்திய பகுதிக்கு கூட வந்து நற்செய்தி அறிவித்தவராக புனித பர்த்தலமேயு காட்டப்படுகின்றார். நற்செய்திகளை பார்க்கிற பொழுது இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதி தான் பர்த்தலமேயுவை குறித்து அல்லது நத்தனியேலை குறித்து பேசப்பட்ட ஒரு விரிவான நற்செய்தி பகுதியாக இருக்கின்றது. அங்கே நத்தனியேலை குறித்து சில விவரங்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. பிலிப்பு அவரை இயேசுவிடத்திலே முதலிலே அறிமுகம் செய்து வைக்கிறார். இயேசுவோடு ஒரு உரையாடலை அவர் தொடர்கிறார். அப்பொழுது இயேசு நத்தனியேலை வியந்து பாராட்டுவதாக நாம் பார்க்கிறோம். இவர் உண்மையான இஸ்ரேலர், கபடற்றவர் என்று சொல்லுகிறார். அதே போல அத்திமரத்தின் கீழ் நத்தனியேல் இருந்த பொழுதே இயேசு அவரை பார்த்ததாக குறிப்பிடுகிறார். மானிட மகன் மீது தூதர்கள் ஏறுவதை இறங்குவதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உமக்கு கிடைக்கும், இன்னும் மேலான காரியங்களை நீர் பார்க்க போகிறீர் என்று நத்தனியேலை ஆண்டவர் பாராட்டுவதாக, அவருடைய அந்த தன்மையை, ஆன்மீக தேடலை ஆண்டவர் உச்சி முகருவதாக நாம் பார்க்கிறோம். அந்த அளவிற்கு நத்தனியேல் ஒரு இறை அடியாராக திகழ்ந்திருக்கிறார். அதற்கான குறிப்புகளை நாம் இன்றைய நற்செய்தியிலேயே நாம் பார்த்தோம். அவர் அத்திமரத்தின் கீழ் இருந்ததாக ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அத்திமரம் என்பது அதிகமாக கிளைகள் படர்ந்து நிழல் தரக்கூடிய ஒரு மரமாக அன்றைய காலகட்டத்தில் இருந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இறை அடியார்கள், இறைவனுடைய வார்த்தையை தியானிப்பவர்கள் இந்த அத்திமரத்தின் கீழ் அமர்ந்துதான் தியானம் செய்யக்கூடியவர்களாக, தியானிப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆக நத்தனியேல் அத்திமரத்தின் கீழ் இருந்த அந்த குறிப்பு அவர் இறைவனுடைய வார்த்தையை தியானிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் என்பதையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இவர் உண்மையான இஸ்ரேலர், கபடற்றவர் என்கின்ற வார்த்தையை ஆண்டவரை சொல்லி அவரை பாராட்டுகிறார். பொதுவாக குழந்தைகளைத்தான் கபடற்றவர்கள் என்கின்ற வார்த்தைகளை சொல்லி சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு குழந்தை மனம் உடையவராக, யாருக்கும் தீங்கிழைக்காத மனம் உடையவராக பர்த்தலமேயு அல்லது நத்தனியேல் இருந்திருக்கிறார். அவருடைய அந்த மேலான ஆன்மீக தேடலை கண்டுதான் இன்னும் பெரிய பெரிய காரியங்களை உம்முடைய வாழ்க்கையிலே நீர் காணப்போகிறீர் என்று ஆண்டவர் அவரை வாழ்த்துவதாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, இன்றைய நாளிலே புனித பர்த்தலமேயு நமக்கு இந்த அருமையான பாடத்தை கற்றுத் தருகின்றார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வான ஆன்மீக தேடல் உடையவர்களாக இருக்க வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய தேடல் இந்த உலக சார்ந்த தேடலாகவே நின்று போய் விடுகின்றது. நாம் எதை தேடுகிறோமோ அதை அடையக்கூடிய ஒரு விதியை இந்த உலகம் நமக்கு கொடுத்திருக்கிறது. த லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று சொல்லுவார்கள். பணத்தை தேடுகிறோம், பொருளை தேடுகிறோம் என்று சொன்னால் அதற்கான கடின உழைப்பு, முயற்சி இருக்கிற பொழுது அதை நாம் தேடி விடுவோம். ஓரளவிற்கு பணத்தை நாம் கண்டடைந்து விடுவோம். ஆனால் அதனால் நம்மால் நிறைவு அடைய முடியுமா? பணத்தை, பொருளை, செல்வத்தை தேடுகிறவர்கள் எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவோடு, மன நிம்மதியோடு இருக்கிறார்களா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அதே நேரத்திலே நம்முடைய தேடல் இறைவனை நோக்கியதாக, ஆன்மீகம் சார்ந்ததாக புனித நத்தனியேலை போன்று இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே ஒரு நிறைவை தேட முடியும், ஒரு அமைதியை, ஒரு நிம்மதியை கண்டடைய முடியும். அப்படிப்பட்ட தேடலை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளின் புனிதர் புனித பர்த்தலமேயு நத்தனியேல் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பாக இருக்கின்றது. எனவே நம்முடைய தேடலை இன்றைய நாளிலே நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய தேடல், வாழ்க்கை ஓட்டம் எதை சார்ந்ததாக இருக்கிறது? வெறுமனை பொருள், பணம் சார்ந்ததாக, பெயர், புகழ் சார்ந்ததாக இருக்கிறதா? அல்லது உண்மையிலேயே இறைவனை தேடக்கூடிய ஒரு ஆன்மீக தேடல் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா?
சிந்தித்து பார்ப்போம். அப்படிப்பட்ட ஆன்மீக தேடலை இன்னும் அதிகப்படுத்த, மிகுதிப்படுத்த நத்தனியேலை போன்று இறைவன் மீது பற்றார்வம் கொண்டு அவரை பற்றி கொள்ளக்கூடிய கபடற்ற நல்ல மனது உடையவர்களாக நாம் வாழக்கூடிய அருள் வரம் வேண்டி இந்த பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித பர்த்தலமேயுவை சிறப்பித்து கொண்டாடும் இவ்விழாவில் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துகின்றோம். அவருடைய பரிந்துரையால் நாங்கள் உமது அருள் துணையை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: உம்
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற திருத்துதரான புனித பர்த்தலமேயு, இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஒரு சங்கீதமே இறைவா, நித்தமது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா, நித்தமது உனதாகுமே. நேசம் உன்னில் நான் காண்பதால் உன்னோடு உறவாட என் ஜீவனேங்கும். நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா, நித்தமது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா, நித்தமது உனதாகுமே.
உன்னை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவேனா? இந்த நிலை மாறி வழி தடுமாறி நான் கலங்கிடுவேனா? நீ இல்லாமல் உயிர் வாடுதே, இந்த உணர்வோடு போராடுதே. நீ இல்லாமல் உயிர் வாடுதே, இந்த உணர்வோடு போராடுதே. உயிராகவா உறவாகவா அழைத்தேன் அழுதேன் உயிரே நீ வா வா. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் அது உனதாகுமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்துதரான புனித பர்த்தலமேயுவின் விழாவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பின் பிணையை உட்கொண்டுள்ளோம். இது எங்கள் இவ்வுலக வாழ்வுக்கும் மறு உலக வாழ்வுக்கும் ஏற்ற துணையாய் அமைந்திட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் சிறப்பாசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்கச் செய்த இறைவன் புனித திருத்தூதர் பர்த்தலமேயுவின் மாட்சியுள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவர்களுடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ செய்வாராக. திருத்தூதர்களுடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவர்களுடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேற்றினை பெற தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஒரு நாளும் உன்னை மறவே தாயே, ஒரு நாளும் உன்னை மறவே, ஒரு நாளும்
திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருத்தூதரான புனித பர்த்தலேமியோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய நீரை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.